இந்த வீடியோவில் நம்ம WordPress லோக்கல் ஹோஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணோம்னா என்னென்னலாம் தேவைன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு சர்வர் தேவை. ஸோ WAMP சர்வர் மோஸ்ட்லி எல்லோரும் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ WAMP சர்வர் இஸ் த பெஸ்ட் சர்வர் ரைட் அண்ட் ஃப்ரெண்ட்லி சர்வர் ஃபார் யூ. ஒருவேளை நீங்கள் லினக்ஸ் இல்லை மேக் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் லேம்ப் சர்வர் இல்லைனா எக்ஸாம் சர்வர் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். பட் WAMP சர்வர் வந்து ப்ரிஃபரபிள். இதுக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் இப்போ நீங்கள் 64 பிட் ப்ராசஸராக இருந்தாக்கா இது, 32 பிட் ப்ராசஸராக இருந்தாக்கா 64 பிட் ஓஎஸ்ஸாக இருந்தால் இது, 32 பிட் ஓஎஸ்ஸாக இருந்தால் இது. ஸோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனுடைய டிபெண்டன்சிஸ்லாம் இங்கே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டைரக்ட் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் WAMP சர்வரை. ஒன்ஸ் நீங்கள் WAMP சர்வரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே WAMPன்னு இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ட்ரேயில் வந்து இந்த ஐகான் வந்துடும். இது வந்து ஐகான் வந்து எப்போவுமே க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ எல்லா சர்வீசஸும் கரெக்டாக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே போனோம்னாக்கா அப்பாச்சே இருக்கும், PHP இருக்கும் அண்ட் டேட்டாபேஸ் MariaDBயும் இருக்கும் ரைட். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா Localhost அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த WAMPோட ஹோம் பேஜ் வரும். இந்த மாதிரி வந்ததுனாக்கா WAMP சர்வர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். இங்கே உங்களுக்கு PHPயோட வெர்ஷன் என்ன, அப்பாச்சியோட வெர்ஷன் என்ன எல்லாமே இங்கே இருக்கும் ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் இந்த WAMP சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னாக்கா அதனுடைய டிபெண்டன்சிஸை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ரெண்டாவது இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கூட நான் வந்து WAMP சர்வர் இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு சரியாக வரலனாக்கா .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து கரெக்டாக அப்டேட்டடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. .NET ஃப்ரேம் ஒர்க் 4.5 என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ரைட். ஸோ நான் இப்போ இதுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ WAMP சர்வர் வந்துருச்சு. இதில் வந்து நான் எப்படி WordPress இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் WordPress.org இந்த சைட்டுக்கு போனீங்கன்னாக்கா இங்கே எப்படி இருக்கும், இதில் வந்து கெட் WordPress கொடுங்க. இங்கே டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு இருக்கும் ரைட். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா டவுன்லோட் WordPress 5.7.1 இருக்கு இல்லைங்களா. இதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா. இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி C டிரைவில் WAMP சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களே, அங்கே வந்து WAMP 64ன்னு வந்திருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு wwwன்ற இந்த ஃபோல்டர் இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எழுதினாலும் இதுக்குள்ளே தான் நீங்கள் சேவ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் ரன் பண்ண முடியும். இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஜிப் ஃபைலை வந்து இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஓகே, இப்போ இந்த WordPress இந்த ஃபோல்டரில் எல்லாமே இருக்குது ரைட். ஸோ WordPress தேவையான எல்லா செட்டப்பும் இதில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ரீநேம் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்ன பேர் வைக்க போகிறேன்னா ஸ்லீக் சாஃப்ட். ஸோ ஸ்லீக் சாஃப்ட்ன்ற அந்த ப்ராஜெக்ட் இதில் இருக்குது ரைட். இப்போ பேக் டு ப்ரௌசர். இங்கே வந்து ஒரு WordPress இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவைன்னா அதுக்குன்னு ஒரு டேட்டாபேஸ் தேவை ரைட். ஸோ டேட்டாபேஸ்க்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், PHPMyAdmin. இந்த லிங்கை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னாக்கா, இல்லை டேரெக்டாக நீங்கள் localhost/PHPMyAdmin கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அட்மின் செக்ஷனுக்கு போயிடும். டிஃபால்ட்டாக யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்டு வந்து எம்டி அப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யூ கேன் சேஞ்ச் ரைட். ஸோ இப்போது WordPress இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவை. ஸோ டேட்டாபேஸில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புது டேட்டாபேஸ் கிரியேட் டேட்டாபேஸ்னு இருக்கா, ஸ்லீக் சாஃப்ட் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸை கிரியேட்டுன்னு கொடுத்தாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீக் சாஃப்ட்ன்ற டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு ரைட். இப்போது பேக் டு WAMP சர்வர். இப்போ நான் இங்கே ரீலோட் பண்ணேன்னாக்கா இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸ்லீக் சாஃப்ட்ன்ற ப்ராஜெக்ட் வந்துருச்சு தெரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஸ்லீக் சாஃப்ட்டில் அந்த WordPress எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா localhost/sleek soft. ஏன்னாக்கா Localhost அப்படின்னாக்கா இந்த www ஃபோல்டருக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே நம்மளுடைய ப்ராஜெக்ட் எங்கே இருக்குனாக்கா ஸ்லீக் சாஃப்ட்ன்ற ஃபோல்டரில் இருக்குது. ஸோ /sleek soft. இப்போ நான் என்டர் பண்ண உடனே WordPressோட செட்டப்புக்கு போயிடும். நேராக வந்துருச்சுங்களா.
ஸோ இங்கே வந்து நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. டிபி நேம், யூசர் நேம் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நம்ம டேட்டாபேஸ் நேம் என்னன்னு வச்சுருக்கோம்? ஸ்லிக் சாஃப்ட்னு வச்சுருக்கோம், ரைட்? ஸ்லிக் சாஃப்ட் இந்த டேட்டாபேஸோட நேம், ரைட்? ஸ்லிக் சாஃப்ட். யூசர் நேம் வந்து டிபிக்கு நம்ம பார்த்தோம் ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து எம்டி, ஹோஸ்ட் வந்து லோக்கல் தான் இருக்குது. ப்ரிஃபிக்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 11 டேபிள் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த 11 டேபிளுக்கும் ப்ரிஃபிக்ஸ் என்ன இருக்குன்றது இங்கே கொடுக்கலாம். டிஃபால்ட் வந்து WP_ன்னு வரும். சில செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்காக நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஸ்லிக் அப்படின்னு இருக்கேன், ரைட்? சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரன் த இன்ஸ்டாலேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும், ரைட்? சைட்டுக்கு டைட்டில் கேட்குது, ஸ்லிக் சாஃப்ட். யூசர் நேம் வந்து அட்மின்னே இருக்கட்டும், பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட்டுன்னு இருக்கிறேன், ரைட்? ஸோ வீக்காக இருந்தாக்கா அந்த கொடுக்கணும் நீங்கள். ஸோ இமெயில் வந்து சம் ரேண்டம் இமெயில் தரலாம். இப்போ லாகின் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த அட்மின் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா லாகின் பண்ணிடலாம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டேட்டாபேஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும், ரைட்? ஸோ இந்த ஒரு டேபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம், ஒரு டேபிளும் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் அண்ட் போஸ்ட் மெட்டா இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் நீங்கள் என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணாலும் இந்த 2 டேபிளில் தான் அது க்ரியேட் ஆகும். போஸ்ட் க்ரியேட் பண்ணாலும் சரி, பேஜஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் நாளைக்கு மூவிஸ்னு ஒரு கஸ்டம் டேட்டா டைப் க்ரியேட் பண்ணாலும் சரி, அந்த டேட்டா டைப்பில் நீங்கள் ஒரு 10-15 கஸ்டம் ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து போஸ்ட்ன்ற இந்த டேபிள்லையும் போஸ்ட் மெட்டான்ற இந்த டேபிள்லையும் தான் வந்து போய் சேவ் ஆகும், ரைட்? சைட் வைட் செட்டிங்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா அது ஆப்ஷன்ஸ் இந்த டேபிளில் போய் க்ரியேட் ஆகும், ரைட்? யூசர்ஸ் இல்லை யூசர் மெட்டானாக்கா சில நீங்கள் எத்தனை யூசர்ஸ் க்ரியேட் பண்ணாலும் அந்த யூசர்ஸ்ன்ற டேபிளில் தான் அவங்களோட டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிருக்கும். அந்த ஒரு யூசருக்கும் நீங்கள் வந்து சில கஸ்டம் ஃபீல்ட்ஸ் எல்லாம் நிறைய க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் சேவ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் யூசர் மெட்டான்ற டேபிளில் போய் க்ரியேட் ஆகும். இந்த டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் டேர்ம் டாக்ஸானமி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டம் கேட்டகரிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு மூவின்ற ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து அதுக்கு மூவிக்கு ஜானர்னு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணணும், ரைட்? ஸோ அந்த ஜானர்னு அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ஆக்ஷன், அட்வென்ச்சர் அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் டேர்ம்ஸ். ஸோ டேர்ம்ஸ், அந்த டேர்ம்ஸ் இஸ் ரிலேட்டட் டு எனி அதர் டாக்ஸானமி, அந்த டாக்ஸானமி அண்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு வாட் ஆல் த போஸ்ட் டைப்ஸ் அண்ட் போஸ்ட் ஐடிஸ் அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த 3 டேபிளோட வேலை, ரைட்? அண்ட் தென் இந்த லிங்க்ஸ், இந்த கமெண்ட்ஸ், இந்த மெட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி சிம்பிள். ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து யாரெல்லாம் வந்து போய் அந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த 3 டேபிள்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஓவர்வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு டெவலப்பராக இருக்கும்போது டேட்டா வந்து பேக் எண்ட் எப்படி சேவ் ஆகுதுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகும். அதனால தான் இந்த ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு இங்கே போஸ்ட் இருக்குல்ல, இதில் போயிட்டு நான் ஆட் நியூன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் அதில் ஸ்லிக் சாஃப்ட் டெஸ்ட்னு ஒரு போஸ்ட் தரேன், ரைட்? இங்கே வந்து திஸ் இஸ் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துருவேன். ஓகே, இப்போ டிவியில் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த போஸ்ட்ன்ற டேபிளுக்குள்ளே போனோம்னாக்கா இங்கே இருக்குங்களா ஸ்லிக் சாஃப்ட் டெஸ்ட். ஸோ இதனுடைய போஸ்ட் டைப் என்னவா இருக்கும்? இங்கே இருக்கு பாரு, போஸ்ட் டைப் வந்து போஸ்ட். மற்றபடி நீங்கள் ஏதாவது போய் பேஜ் க்ரியேட் பண்ணிங்கனாலும் அது போஸ்ட் டைப் பேஜ்னு இருக்கும். ஸோ எந்த போஸ்ட் டைப்பாக இருந்தாலும் அது போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, பேஜஸாக இருந்தாலும் சரி, இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்ன்ற டேபிளில் தான் போய் க்ரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வர சாப்டர்ஸில் வந்து நம்ம கஸ்டம் போஸ்ட் டைப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதனுடைய மெட்டா எப்படி போய் சேவ் ஆகுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துருவோம். ஓகே.